டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இணக்கத்துக்கு உரியவர்கள், அவர்களால் அவ்வளவு பொருளையும் வாங்கி எடுத்து போக முடியாது. அதனால் தலைவர் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், இப்படிப்பட்ட 70 வயதுக்கு மேல் இருக்கிற மூத்தவர்களுக்கும் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், கழக தோழர்கள் இவர்கள் கட்சியை சார்பில் போய் கூட இருந்து அந்த பொருளை வாங்கி கொண்டு போகிற நீங்களே பொருளை வாங்கி கொண்டு போய் அவர்கள் வீட்டிலே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. ஆக பொருளை வாங்கி வந்து இதை வீட்டிலே போய் கொடுத்து விட்டு வா என்று சொன்ன முதல் மந்திரி தளபதி அவர்கள் தான். காரணம், தளபதி அவர்கள் புது புது திட்டங்களை அறிவிக்கிறார். நமக்கு அது பெருமையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். வீட்டில் காக்கும் மதியம் பள்ளிக்கூடத்தில் சோறு போடுவார்கள், இரவு வீட்டில் ஏதோ ஒன்று இருப்பதை களியோ கூட போடுவார்கள். ஆனால் காலையில் அந்த குழந்தைகள் பல பேர் பட்டினியாகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள் என்று எண்ணி அவர்களுக்கெல்லாம் பள்ளியிலேயே இன்றைக்கு காலை டிஃபன் போடுகிறார்கள். இப்பொழுது நல்ல டிஃபனை குழந்தைகள் சாப்பிடுகிறது. இந்த திட்டம் அருமையான திட்டம் என்று எண்ணி அமெரிக்கா நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கனடா நாட்டில் இதை வந்து ஒரு 20 பேர் ஆராய்ந்து விட்டு இந்த திட்டத்தை தெரிந்து கொண்டு இன்றைக்கு கனடா நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் காலையிலே உணவு போடுகிறார்கள். இந்த திட்டத்தை மற்றவர்களை பார்த்து, வெள்ளைக்காரனை பார்த்து நாம் காப்பி அடிப்பது போய் நம்மை பார்த்து வெள்ளைக்காரன் காப்பி அடிக்கிற நிலையை உருவாக்கியவர் நம்முடைய தளபதி அவர்கள்தான். ஆகவே தளபதியினுடைய நோக்கம் இதை போல் ஒவ்வொன்றையும், அதே போன்று சில நேரங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கும், பட்டா வாங்க வேண்டியிருக்கும், அல்லது இன்னும் பட்டா வாங்கிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்காமல் இருக்க முடியும், வீடு இல்லாமல் இருப்பீர்கள், வீடு வாங்க வேண்டியிருக்கும், முதியோர் பென்ஷன் கிடைக்காமல் இருக்கும், இப்படி பல திட்டங்கள் இருக்கும். நீங்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஒரு எங்கே வந்தீங்கன்னு கேட்டு எனக்கு பட்டா வேணும்னா பட்டா வேணுன்றதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாரையும் பார்த்து ஒரு வருடம் நடந்து நிறையா இருக்கும். இப்போ அப்போ தான் சொல்கிறேன், தளபதி எல்லா அதிகாரியும் ஒரு கொண்டாந்து உட்கார வச்சிடறாரு. 20-28 அதிகாரி உட்கார்றான். நீங்கள் வரலாம், வந்தோடனே கேட்பாங்க ஒருத்தன், உங்களுக்கு என்ன வேணும்னு. எனக்கு முதியோர் பென்ஷன் வேணும். அது கடைசியாக ஒரு பெஞ்ச் இருப்பார், அங்கே போங்க, அவன் தான் அதை பார்க்கலாம். உங்களுக்கு என்னம்மா வேணும்? எனக்கு பட்டா வேணும். இந்த 3வது பெஞ்ச் இருப்பார், அங்கே போய் உட்காரு, அவன் தான் பார்ப்பான். இது மாதிரி ஒவ்வொன்றும் யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுவார்கள். அதிகாரிகள் இருந்து பைசா பண்ணி விடுவார்கள். ஆக அங்கேயே திட்டத்தை வகுக்கணும், உடனடியாக எடுக்கணும், உடனடியாக கொடுத்துடணும். ஆனால் அப்படி கொடுக்க முடியாதவர்களுக்கு எல்லா பெட்டிஷனும் வாங்கின்னு போய் கலெக்டர் அவர்கள் 42 நாட்களுக்குள்ளாக எல்லாருக்கும் கொடுத்துடணும். இப்படி ஒரு திட்டம் தளபதி அவர்களிலே இப்பொழுதுதான் எல்லா ஊரிலும் அது நடத்தி கொண்டு வருகிறோம். அதே போன்று இன்னொரு திட்டம் இருக்கு. இப்பொழுது சில பேருக்கு இருமல் வரும். இவங்க நினைப்பார்கள் ஏதோ கோல்டு, அதனால் சாப்பிட்டுக்கலாம்னு நினைப்பாங்க. சில பேருக்கு வயிற்று எரியும், சூடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஆனால் சில பேருக்கு கண்ணு சரியாக தெரியாது, காற்று சிலது கேட்காது, இடுப்பு வளையும், இப்படி பல வியாதிகள் இல்லையா? இந்த வியாதியோடு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனால் உங்களை கவனிக்கிறது வேறு. ஆனால் அதுக்காக தளபதி ஒவ்வொரு இடத்திலும் 4-5 பஞ்சாயத்துக்கு சேர்ந்து ஒரு கேம்ப் வைக்கிறாங்க. அதில் எல்லா டாக்டரும் வர்றான். அவன் இந்த டாக்டர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அப்போவே தீர்த்து வைக்கிற மருந்து கொடுக்குறான். முடியலன்னு ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு உங்களுக்கு செய்து கொடுத்துறான்.
ஆக நீங்கள் பட்டாவை தேடி போக தேவையில்லை, பட்டா உங்களை தேடி வருகிறது. முதியோர் பென்ஷன் நீங்கள் கேட்டு போக தேவையில்லை, கொடுக்குறவன் உங்களை வந்து பார்த்து கொடுக்குறான். உங்களுக்கு வியாதி வந்தால் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் போக தேவையில்லை, ஆஸ்பத்திரி உங்கள் வீட்டுக்கு வருகிறது. ஆக இருக்கிறவர்கள் மிக சுபமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்த கலைஞர் இப்பொழுது 3வது திட்டம். நீங்கள் வந்து போய் வாங்க, எல்லா பொருளையும் ரேஷன் கார்டில் கொடுத்துருக்கோம், வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் வாங்கலாம், வயதானவர்கள் வாங்க முடியாது. அதே போன்று மாற்றுத்திறனாளிகள் வாங்க முடியாது. எனவே அவர்களுக்கு வீடு தேடி போனோம். நினைச்சு பார்க்குறீங்களா? எங்கேயாவது எந்த கேட்டுருக்கீங்களா? ஒரு அரசாங்கத்தில் இருந்து அவன் போய் வாங்க வேண்டியவன் இல்லை, வயது 70 இருக்கு அப்படின்னு அரிசியும் பருப்பும் அவன் வீடு தேடி கொடுக்குறோம். அதான் நான் சொன்னேன், இது கொடுத்துட்டீங்க தம்பி, இது சமையல் பண்ணுறதுக்கு ஒரு வழி பார்த்தீங்கன்னா அதையும் முடிச்சிடலாமல் விவகாரத்தை அப்படின்னு நான் சொன்னேன். ஆகையினால் இவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது இந்த கட்சி தான். ஆகையினால் இந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக நான் மட்டும் சொல்லவில்லை. யோசித்து பாருங்கள், எந்த ஆட்சியாவது உங்களுக்கு வீட்டிலே உட்காருங்கள் பண்டம் வரும், இந்த இங்கே போங்கள் உங்களுக்கு எழுத்து ஒத்து செய்யும், இங்கே போங்க உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன கட்சி ஆட்சி உண்டா? கிடையாது. அதை இளம் தலைவராக இருக்க தளபதி கலைஞருடைய மகன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை நான் பெருமையோடு இந்த ஊரிலே நான் படிப்பதில் என்னை கேட்டார்கள், எந்த ஊரிலே இதை அறிமுகம் செய்வீர்கள் என்று. நான் திருவள்ளத்தை தான் சொன்னேன். காரணம், முன்னாலே சொன்னதை போல இங்கே தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள். இவங்க அந்த தாய்க்குலம் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது என்ன பண்ணுறோம், வீட்டு செலவுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். உங்கள் பொண்ணு உங்கள் பையன் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா அவனுக்கு 1000 அவளுக்கு 1000 கொடுக்குறோம். 3000 ஆச்சு. சில பேருக்கு இன்னும் கிடைக்கல இந்த 1000, கொஞ்சம் பொறுத்துங்க. எல்லாம் இப்போது தமிழ்நாடு பூரா யார் யாருக்கு கிடைக்கலன்னு லிஸ்ட் எடுத்துருக்கிறாங்க. இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாருக்கும் கொடுத்துட்றோம். அதாவது 1000 ரூபா கொடுக்கறது. அதே மாதிரி பஸ்ஸில் போகிறீங்க, அதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடும். எல்லாம் பெண்களுக்காக போட்ட திட்டம்னா, ஏனென்றால் தாய்க்குலம் அதுக்கு ஆதரிக்கணும்னு. காரணம், மனிதனுக்கு கடவுளை விட முக்கியமானவள் தாய் தான். பட்டினத்தார் சொன்னார், ஐயே 2 திங்களாய் அங்கமெல்லாம் வந்து பைய என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுனை தந்த ஆளை எப்பிறப்பில் காண்பேன். பட்டினத்தார் வந்து பெரிய பணக்காரன். அந்த அவன் மகனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சார் சம்பாதிச்சாரு. அவன் கப்பல்லேருந்து இறங்கி வந்தான். ஒரு பொட்டி அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் குளிச்சுட்டு வரேன்னு புழக்கடை பக்கம் போயிட்டான். அவங்க அப்பா கேட்டார், பையன் வந்தானே என்ன வாங்கிட்டு வந்தான்னு. ஒரு பெரிய பொட்டி கொடுத்துருக்கான், அதில் ஏதோ இருக்கும் போல இருக்குது, திறந்து பாருங்கன்னு. திறந்தாங்க. இந்த துணி தைக்கிற ஊசி ஒன்று இருந்தது, ஆனால் காது அறுந்து போயிருந்தது. ஊசி காது அறுந்து போச்சுன்னா என்னத்துக்கு உதவாது. ஆக வாழ்க்கையில் சொன்னால் இந்த வாழ்க்கை வந்து ஒரு ஊசி மாதிரி. இதில் காது அறுந்து போச்சுன்னா இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். உடனே இவருக்கு ஞானம் வருது. அந்த அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு வாரி கொடுத்துட்டு ஒரு கோமணத்தை கட்டிக்கின்னு போய் ஒரு தேர் முட்டியில் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த ஊர் ராஜா வந்தார், கீழே பார்த்தார், மந்திரியை பார்த்து கேட்டார், இது யார்? இது சிவனேசன் செட்டியார் மாதிரி இருக்கேன்னு. அவரே தான். அவ்வளோ பெரிய பணக்காரன், எனக்கே கடன் கொடுத்துருக்கான், அவன் ஏன் இப்படி கோமணம் கட்டின்னு உட்காரான் என்னார். சாமியார் ஆகிட்டான். ராஜா இறங்கி போய் நின்றுக்கிட்டு, ஏன் செட்டியாரே, இப்போ நீ சாமியார் ஆனதுனால என்ன தெரியுது உங்களுக்கு?
அப்படின்னார். பட்டியல் சார் சொன்னார், நீ மகாராஜாவாக இருந்து நான் செட்டியாராக வந்தால் உன்னை கண்டு கை கட்டி நிற்கணும். இன்னைக்கு எல்லாத்தையும் எழுந்துட்டு கோமணத்தோடு நான் இருக்கேன், நீ ராஜா, நான் உக்காந்துக்கிறேன் நிற்கிறேன், இதாண்டா வித்தியாசம்னா. செட்டியாராக வந்திருந்தான் நான், நீ உட்காந்துருப்ப நான் நிற்கணும். எல்லாத்தையும் இருந்து கோமணாண்டியாக உட்காந்துட்டேன், நான் உட்காந்துக்கிறேன் நீ நிற்க, இதாண்டா அதனால் ஞானம் வைத்தியன்னு சொன்னார். அந்த அளவுக்கு இருந்தவர் எல்லாத்தையும் திறந்துட்டார். அவங்க அம்மா கேட்டாங்க, எல்லாத்தையும் திறந்துட்டு போறியே, நான் செத்து போனால் என்ன பண்ணுவேன்னா, நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன்னா. திருவெச்சியூரில் இருந்தார். அப்போ அவர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அவங்க ஊர், அங்கேருந்து போயிட்டார். போய் அம்மா பார்த்து, எல்லாத்தையும் திறந்தவனுக்கு உலகத்தில் பொன்னாசை பொருளாசை எல்லாத்தையும் திறந்தவனுக்கு கூட அந்த தாய்மை ஆசையை மறக்க முடியாது. அதான் இப்போ தான் சொன்னான், அம்மா என்னை எப்படி பேசிய, 2 திங்களாய், 2ன்னா 10, 2 திங்களாய் அங்கமெல்லாம் வந்து என்னை பெற்று போடும்போது, வயிற்றுலேருந்து நான் வெளியாக வரும்போது எங்கே வலிக்குமா, சொல்கிறவர் ஆம்பளை பொம்பளை இல்லை. அப்போது குழந்தை தாய் வயிற்றை விட்டு வெளி வரும்போது எங்கே வலிக்குமா சொல்ல முடியாது. அங்கமெல்லாம் வந்து அந்த குழந்தையை பெறுகிற பொழுது அந்த தாய் தலைவலி கால்வலியில் உச்சி முதல் உள்ளங்கால் வரையும் அப்படியே வலிக்குமா அந்த தாய்க்கு. அங்கமெல்லாம் வந்து அப்படி நொந்தவளுக்கு போட்ட உடனே பையன்னு சொன்ன உடனே வாரி எடுத்துருவா. அப்படியெல்லாம் முன்னே நான் உன்னை எப்படி காண்பேன்னு சொன்னார். ஆகையினால அந்த அளவுக்கு தாய் வாசத்தோடு பழகுகின்ற இந்த கிராமத்தில் நான் உங்களையெல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. எனவே திருவரத்தை பொறுத்த வரையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், இது ஒரு வரலாற்று புகழ்பெற்ற இடம். இங்கே இருக்கிற கோயில் வரலாற்று புகழ்பெற்ற கோயில். நீங்கள் சமீபத்தில் கங்கை இதை பார்த்து சொல்வீர்கள், பொன்னியின் செல்வன். அந்த பொன்னியின் செல்வனில் வல்லார வந்தியத்தேவன் என்று ஒருவன் இருப்பான். அவன் இந்த திருவரத்திலிருந்து தான் போனான் என்று வரலாறு. ஆகையினால் சோழ சாம்ராஜ்யத்துக்கு மருமகனாக இருந்து கொண்டு வந்தது இந்த திருவரம். ஆகையினால் உங்களையெல்லாம் பார்த்ததிலே எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.